Hi friends, welcome to our channel Sky PMC. இன்னைக்கு வீக்கெண்டு சண்டே எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அந்த டைமில் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க. நம்ம ஹவுஸ் பில்டிங் பண்ணுறப்போவோ அல்லது கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறப்போவோ ஃபவுண்டேஷன் எடுத்து முடிச்சோடனே நம்ம வந்து பிசிசின்னு ஒரு ஐட்டம் போடுவோம். அதாவது வந்து பிளைன் சிமெண்ட் காங்கிரீட். இந்த காங்கிரீட் எதுக்காக போடுறோம், ஏன் போடுறோம், இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசிசி அப்படிங்கிறது வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய காலம் எக்ஸ்கவேஷன் பண்ணி முடித்த பின்னாடி நீங்கள் வந்து ரீன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது வந்து காலம் எரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்ஃபேஸை வந்து நீங்கள் வந்து யூனிஃபார்மாக வந்து டெவலப் பண்ணணும். அது சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் சொல்லுவாங்க. இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பிசிசி காங்கிரீட்டுங்கிறது போடுறோம். இதில் வந்து நிறைய கிரேட் இருக்குது. M10 இருக்குது, M12 இருக்குது, M7.5 ஒன்று இருக்குது. ஸோ நார்மலாக வந்து இந்த M10 தான் போடுவோம் நம்ம. ஸோ அந்த M10 காங்கிரீட் போடுறப்ப வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து திக்னஸ் வந்து இது வந்து 100 mm திக்னஸ் மினிமம் வந்து நம்ம வந்து லே பண்ணணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிசிசி போடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எக்ஸ்கவேட் பண்ண அந்த அந்த காலம் பிட்டு வந்து நம்ம கொடுத்துக்கிற சைஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் ஒரு 1.2 மீட்டர் பை 1.2 மீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக சென்டர் லைன் மார்க் பண்ணி காலம் சென்டரையும் மார்க் பண்ணி ஈக்குவலாக வந்து அந்த ஃபவுண்டேஷனுடைய சைஸ் வந்து எக்ஸாக்டாக இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணிடுறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்கவேஷன் பண்ணோன்னே இது எதுவுமே செக் பண்ணாமல் அப்படியே தூக்கி ஜல்லி கலந்து போட்டுடுறாங்க. அதில் எவ்வளோ திக்னஸ் போடுறாங்க, அது போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும், எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. சிவிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, நான் சொல்கிறது இந்த ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாதான் ஒரு நல்ல குவாலிட்டியான பில்டிங்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து இந்த பிசிசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி. நீங்கள் வந்து காலம் சைஸ் வந்து எக்ஸ்கவேட் பண்ணணுன்னு அந்த அந்த எக்ஸ்கவேஷன் வந்து ஹாட் ஸ்டேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கெட்டி ரீச் ஆச்சுன்னு பார்ப்பாங்க. இப்போ சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1.2 மீட்டரில் வந்து ஹாட் ஸ்டேட்டாக கிடைக்கும், சில பேருக்கு 2 மீட்டரில் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பிசிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டான இன்ஜினியர் வச்சு நீங்கள் வந்து அந்த சாயில் வந்து டெஸ்ட் பண்ணிடணும். அதாவது வந்து மண் வந்து கெட்டி வந்துருச்சா, நல்லா கெட்டி வந்திருக்கா, இல்லை சில இடத்துல வந்து 1 மீட்டருக்கு முன்னாடியே பாறை வந்துடும். பாறை வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய எவ்வளோ ஃப்ளோர் பண்ணுறீங்களோ அந்த டிசைன் வச்சுட்டு அந்த லெவலே நிப்பாட்டலாமா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து ப்ராப்பரான இன்ஜினியர் வச்சு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பிசிசி போடணும். இந்த பிசிசி போடுறதுக்கு முன்னாடி பெஸ்ட் கண்ட்ரோல்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நம்ம பில்டிங்கில் வந்து மண்ணில் வந்து நிறைய கரையான், நிறைய இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபவுண்டேஷனுடைய மேலே வந்து நாளைக்கு நம்மளுடைய வீட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக பிசிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த பெஸ்ட் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த பெஸ்ட் கண்ட்ரோலில் வந்து இந்த கெமிக்கல் ரெக்கமெண்ட் பண்ணுற கெமிக்கலை வந்து ப்ராப்பர் ரேஷியோவில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து சுற்றி வர அந்த பிட்டோடைய பாட்டம் சைடு வால் எல்லாத்துலேயும் நீங்கள் ப்ராப்பராக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணினதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணின பின்னாடி நீங்கள் போடுற காங்கிரீட் வந்து 100 mm மினிமம் திக்னஸ் வைக்கணும். இந்த பிசிசியில் இந்த 100 mm திக்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிட்டு கம்ப்ளீட்டாகவே வந்து ஈவனாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல 100 mm இருக்கும், சில இடத்துல வந்து 50 mm இருக்கும். அப்படிலாம் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து சர்ஃபேஸ் பக்காவாக யூனிஃபார்மாக ரெடி பண்ணி ரேமிங் பண்ணி 100 mm திக்னஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வந்து லெவல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேசன் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் காஞ்ச பின்னாடி அதை வந்து மேலே வந்து ரஃபன் பண்ணிடணும். ரஃபன் பண்ணலன்னு என்ன ஆகுனா பிளெயினாக விட்டுருவாங்க. ரஃபன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து போடுற காங்கிரீட் வந்து ஃபுட்டிங் காங்கிரீட். அந்த ஃபுட்டிங் காங்கிரீட் போடுறப்போ அந்த வந்து மேலே உட்கார்ற காங்கிரீட் வந்து நல்லா பாண்டிங் ஆகும். இந்த ரஃபன் பண்ணாட்டி பாண்டிங் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எஃபெக்டிவ் பாண்டிங் அப்படின்னா நீங்கள் பிளைன் சர்ஃபேஸை வந்து நல்லா ரஃபன் பண்ணிடணும். அதெல்லாம் நான் அந்த இமேஜில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ரஃபன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணீங்கன்னா கீழே ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்தே ஒரு நல்ல அலைன்மெண்ட்டோட பில்டிங்கை ஒரு குவாலிட்டியோட வந்து அச்சீவ் பண்ண முடியும். வாரம் நம்ம இந்த ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிசிசியை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் கூட என்ன கான்டாக்ட் பண்ணலாம் இந்த பிசிசி போகிறத பற்றி. மேலும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா உங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஆரம்பிச்சு இந்த மந்தோட 1 year ஆச்சுங்க. ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. பட் மெயினாக இந்த வீடியோட பர்பஸே வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் குவாலிட்டியான ஒர்க்கை அச்சீவ் பண்ணுறதுல பெரிய ஒரு கேப் அப் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு சரி பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட எப்போ வேணால் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.